நீ உன் வீட்டில் சமைச்சா சாப்பிடலையா தனவால் உன்னை உணவுத்துறை அமைச்சராகிறீங்க. எப்படி இது கோவப்படக்கூடாது? கோவப்படாம மானரோசம் கட்ட சொங்கி போயிடலாம். அப்ப நாங்க தேச ஒற்றுமை, தேச பற்று, பார்த்த மாத்தா எங்களெல்லாம் பெறலையாடா? பைத்தியக்காரங்களை எங்களெல்லாம் பெறல. கோயிலுக்குள்ள நான் வரக்கூடாது பாருங்க, நான் பல்ல வரக்கூடாது, நான் சாணார் வரக்கூடாது. இந்த தீட்டு இருந்ததா இல்லையா? உங்க மனசத்துட்டு சொல்லுங்க. நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் யாரு உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. யாரு? உன் நிலத்துல பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி, கொலகாரன் பரமேஸ்வரனை அறநிலைத்துறைக்கு போட்டார். அப்ப எல்லாரும் பக்கத்துல இருந்த தலைவர்கள்லாம், ஐயா என்னையா பரமேஸ்வரனை போய் அறநிலைத்துறைக்கு போட்டீங்க? ஆமா விடுன்னு. எத்தனை காலத்துக்கு எங்களை கோயிலுக்குள்ள விடுன்னு நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கிறது. இனி நம்ம பரமேஸ்வரனுக்கு அவன் பரிவட்டம் கட்டி தானே தீரணும். இவன் எதுக்கு வருவான்? என் மொழிக்கு நிற்பானா? நான் தமிழன், என் மொழிக்கு நிற்பானா? என் மொழி அழிஞ்சு சிதஞ்சு போச்சு நிற்பானா? வட மாநிலங்கள்லாம் உங்கள் தாய்மொழியில் வழக்காடு உரிமை வச்சுக்கிறீங்களா? பீகார், ராஜஸ்தான்ல என் தாய்மொழியில் வழக்காடு உரிமை தந்திருக்கிறியா? வழிபடுற உரிமை தந்திருக்கியா? ஆட்சி மொழியா இருக்குமா? இந்திய மொழிகளின் தொன்மைங்கிறது, தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசின முதல் பிரதமர். ஏன் இந்திய மொழிகளில் தமிழ் ஆட்சி மொழியா வரல? இந்திய அதிகாரத்திலேயே என்னுடைய அன்னை தமிழ் அரியணை கட்டில ஏறல. பல மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலமும் மொழி வழி தேசியனம், 22 மொழி அல்லது 25 மொழி. இந்த மொழிகள் எல்லாம் ஆட்சி மொழியா இருக்குல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? சிங்கப்பூர்ல எத்தனை மொழி இது ஆட்சி மொழியா இருக்கு? சுவிட்சர்லாந்துல எத்தனை மொழி இருக்குது? ஒவ்வொரு நாடுகளையும் 10 மொழி, 5 மொழி, 8 மொழின்னு எல்லா மொழி வழி தேசிய மக்களையும் உள்ளடக்கி இருக்கு. இலங்கையில எங்களை கொன்னுட்டாலும், ஆனா இலங்கையில ஆட்சி மொழி தமிழ்னு ஒன்று இருக்கு. அவன் அங்கீகரிக்கல, அதை செயல்பட விடல. ஆனால் அப்படி இருக்குல்ல. இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பறந்து வந்தா தமிழ்ல அறிவிப்பு செய்வான். சிங்கப்பூர்ல இருந்து இங்க பறந்து வந்தா தமிழ்ல அறிவிப்பு செய்வான். அரபு நாடுகள் இருந்து பறந்து வந்தா தமிழ்ல வானூர்தியில் அறிவிப்பு செய்வான். ஆனா தலைநகர் சென்னையிலிருந்து சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு நான் பறந்து வந்தா தமிழ் அறிவிப்பு செய்வானா? என்ன கொடுமை இது? அப்படின்னா நான் கர்நாடகாவுக்கு பறக்கிறேன்னா டெல்லியில இருந்து கன்னடத்துல சொல்றதுல உனக்கு என்னடா வலிக்குது? ஆந்திராவுக்கு பறக்குன்னா தெலுங்குல ஒரு அறிவிப்பு செய்யல, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரேன்னா தமிழ்ல ஒரு தடவை அறிவிப்பு செய்யல, உனக்கு என்ன பிரச்சனை? ஹிந்தி, இங்கிலீஷ், பங்காளி என்ன எங்களெல்லாம் பார்த்தா நக்கலா தெரியுதா? என் வரி வேணும், என் வாக்கு வேணும், என் நிலத்தின் வளம் வேணும், உனக்கு என் மொழி வேணாம் அப்படின்னா என் மொழிக்கு நிற்பியா? நீ நின்றிருக்கியா? என் வளத்துக்கு நிலத்துக்கு நின்றிருக்கியா? அதன் வளத்துக்கு நின்றிருக்கியா? கொள்ளையடிக்க வருவேன். கச்சத்தீவு நிலத்தை எடுத்து கொடுத்தா மீட்கிறதுக்கு நிற்பியா? என் மீனவன் என் சொந்தம் புறம் வாழ்விழந்து நிற்கிறான், அதுக்கு வருவியா? சொல்லுங்க. மீத்தேன் எடுப்ப, நிலக்கரி பழுப்பு நிலக்கரி எடுத்துட்டு போவ. சரி, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எடுத்துட்டு போறீங்களா? போய் சொத்தாக்கிட்டீங்களா? காவிரி நதி உரிமை தலையிட்டு நீ பெற்று தர வேண்டியதானே? இந்திய கட்சிங்கிற பாரதிய ஜனதா தேச ஒற்றுமை, தேச பற்று, பார்த்த மாத்தா எங்களெல்லாம் பெறலையாடா? பைத்தியக்காரங்களை எங்களெல்லாம் பெறல. பாரத மாதா கர்நாடகாவில் இருக்க கன்னடர் தான் பெற்றிருக்காளா? அப்படின்னு உங்க ஆத்தா அவனுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு எனக்கு நாக்கு வறண்டு போட விடுறா? எப்படி? எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டாளா? எப்படி? எப்படி இது கோவப்படக்கூடாது? கோவப்படாம மானரோசம் கட்ட சொங்கி போயிடலாம். அப்ப நாங்க என்னுடைய நிலக்கரியிலிருந்து அவன் எனக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொல்றான்டா. அவன் கன்னட சொல்றான். தமிழ்நாட்டிலிருந்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரியிலிருந்து மின்சாரத்திலிருந்து வர்ற மின்சாரம் எனக்கு 1 யூனிட் மின்சாரம் வேணாம் சொல்றேன். நரிமணம் பெட்ரோல் அது எங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க பாப்போம். அணு உலையில இருந்த மின்சாரம் எனக்கு வேண்டாம் சொல்லு. இருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நீ எதுக்கு வருவ? என் உரிமைக்கு, என் உணர்வுக்கு நின்றிருக்கியா? என் உயிருக்கு நின்றிருக்கியா? என் உணர்வு, எனக்கு ஒரு தாய் நாடு வேணுங்கிறது. தமிழீழத்தில் என் ரத்த சொந்தங்கள் போராடி லட்சக்கணக்காக நாங்கள் சாகும்போது எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் நீ ஒப்பு கொடுச்சிருக்கியா? எதுக்குடா நீ எனக்கு? என் வீட்டுக்கு இளவக்கலாத உனக்கு என்ன என் மேல திடீர்னு தருவது பாசம் இருக்கு? என்னது? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உனக்கு எதுக்கு என் வாக்கு? அவ்வளவு மானங்கட்ட ஒரு இனம் அந்த தமிழினும். அதனாலதான் அதை ஒழிக்கணும். தமிழ் இனத்திற்கென்று, தமிழுக்கென்று, தமிழருக்கென்று, தமிழர் நிலத்திற்கென்று ஒரு அரசியல் வேணும்னா இந்த பிள்ளைகள் போராடுறோம். எனக்கு அப்ப யாரு என் பின்னாடி நிக்கிறானா? என் தாத்தா யாரு? இல்ல பரம்பரையா நான் வாரிசா? சொல்லுங்க. நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் யாரு உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. யாரு? உன் நிலத்துல பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி, கொலகாரன். ஆனால் என் இனத்திற்கு அவன் தலைவன், எங்கள் மூத்தவன், எங்கள் அண்ணன், எங்களுக்கு உயிரானவன். தலைவனின் மொழியை கீதை, அவன் வழியே பாதைன்னு ஒரு தலைமுறை பயணம் தொடங்கிட்டோம். நீங்க கேட்கறதான் எவனும் எனக்கானவன் இல்லை என்பதை நாங்களே எங்களுக்காக வந்ததான் எங்க அரசியல். அதை விளங்கணும். இவங்க செய்வார்கள்னா நான் எங்க ஆரம்பிக்கிறேன். நாங்க எல்லா வேலையை விட்டு கூடியிருக்கிறோம். நீங்க கேளுங்க. அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், அவன் கீழ்குடி, அவன் மேல்குடி, இவன் இதில் நடக்கூடாது, இதில் குளிக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, எச்சியை கொட்டாச்சியில் துப்பணும், தண்ணியை குனிஞ்சு குடிக்கணும், செருப்பு போட்டு நடக்கூடாது. இந்த கொடுமையெல்லாம்
சக மனிதனை ஒரு மனிதன் தாழ்த்தி வீழ்த்தி அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சுகங்காணுங்கிறதுக்கு பேர் என்ன? பேர் என்ன சொல்ல? அதுதானே உங்களுக்கு ஒரு இதுதானே அது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாரு. அவர் தர்மம் பெற்று வந்து சாப்பிட்றாரு. பக்கத்தில் பசியோடு இருக்கிற நாய்க்கு ஊட்டி விடுறாரு. இது ஒரு படம். இன்னொரு பக்கம் கோயிலில் சிலையாக இருக்கிற சாமிக்கு அவர் ஊட்டி விடுறாரு. இது ரெண்டுல இது ஒரு கீழே ஒருத்தர் இதுல யார் பைத்தியம்ட்டு. அப்ப உயிரோடு இருக்கிற உயிரினுக்கு ஒரு கோட்பாடு தானே தம்பி. உயிரோடு இருக்கும்போது சோறு தராத கடவுள் நான் செத்த பிறகு சொர்க்கம் தருங்கிறது எப்படி நம்புறது தம்பி? அப்ப இந்த கோட்பாடுகளை பார்க்கும்போது மானுட பிறப்பில் இறைவனின் படைப்பில் எல்லோரும் சமம் என்றதை நாம் ஏற்கிறோம். அப்படிதான் சொல்றோம். இந்திய நாடே அப்படித்தானே சொல்லுது. இந்தியர் எல்லோரும் ஒருதாய் மக்கள், எல்லோரும் நாங்கள் சகோதர சகோதரிகள். அப்படிப்பட்ட பார்வை இருக்கா? சட்டத்தின் முன்பே அனைவரும் சமம்னு ஒரு நீங்க சொல்றீங்க. எல்லாரும் சமமா இருக்கிறமா தம்பி? நீனு யார் மேல கிரினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் பத்துமா இருந்தான்னு பாடிட்டாரு எங்க தாத்தா பட்டுக்கோட்டேன். அதுக்கு முன்னாடி எத்தனை அறிஞர்கள்? பிறப்போக்கும் எல்லா உயிருக்குமே விட ஒரு சமத்துவம் இருக்குதா? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புங்கிறத விட பொது உடைமை இருக்குதா? எத்தனை காலம் சாதி இரண்டோடைய வேணுன்னு அவை பாடினது எதுக்கு? அது ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு இல்லை, அது பாலியல் வேறுபாடு. சாதின்னு அவ பிரிக்கிறது இட்டோர் பெரியார் இடாதோர் இழிகுலத்தோருங்கிறான். பிறருக்கு ஒருத்தன் பசி எறிஞ்சு ஒருத்தன் வறுமை எறிஞ்சு ஒரு பொருள் கொடுப்பவன் வந்து உயர்ந்தவனா இருக்கான். எல்லாத்தையும் தனக்கு என்று ஒதுக்கி பதுக்கிறவன் இழிகுடி மகனா கீழ் சாதியா இருக்கான் அப்படின்னு அவசாடுறான். அப்படித்தானே நம்ம முன்னோர்கள் போதிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யாரு? சரி, இவர் தான் யாரு? இறைவன் எல்லாரையும் படைச்சாருங்கிறீங்க. அவன் ஏன் என்னை தாழ்ந்தவனா படைக்கணும்? அப்படிப்பட்ட இறைவன் என்ன எதுக்கு? கேள்வி வருது இல்லை? நான் சொல்லுவேன், உலகத்தில் ஒரே ஒரு குடிமகன் தான் உயர்ந்தவன். ஒருத்தன் தான் உலகத்திலே உயர்ந்தவன். எந்த கொம்பனும் எந்த கோட்பாடும் எந்த வேதமும் மறுக்க முடியாது. அவன் உழுது விதைச்சு விளைய வச்சு அறுவடை செய்து உலகத்திற்கு பசிக்கு உணவு ஊட்டுகிற உழவர் குடிமகன் தான் உலகத்திலே உயர்ந்தவன். அதை என்னுடைய மறைப்பகுதி. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. சனாதனத்தின் மீது சனாதன ஒழிப்பின் மீது அவ்வளவு தீவிரம் இருந்திருந்தால் அந்த கொள்கையை ஏற்ற சமதர்வ சமூகத்தை, ஏற்றதாழ்வற்ற சமூகத்தை படைக்க வேண்டும் என்ற கோட்பாடு ஒரு கொள்கையை ஏற்றிருந்தால் அதற்கான முன் முயற்சிகள், அதற்கான களப்பணிகள், கள முயற்சிகள் நீங்க செஞ்சது என்னன்னு கேட்டா பதில் இருக்கா? நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சீங்களா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? 75 ஆண்டுகளை தொட்டுட்டீங்கல்ல. எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க? மேல இந்திய ஒன்றியத்துல கீழே மாநிலத்துல முழு அதிகாரத்தை பெற்று நீங்க இருந்தபோது இந்த சமத்துவமற்ற இந்த சனாதன கோட்பாடுகளை தகர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க தம்பி. ஆதி திராவிட நலத்துறையை தவிர ஏதாவது தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஒன்னே ஒன்று எங்கள் அண்ணன் ஆராசாவுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துருங்க. அது விபத்து, அதை விதியாக ஏற்க முடியாது. ஆக்சிடென்ட் ரூல் ஆகாதுல்ல, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் ஜெயலலிதா திருச்சியில் வந்து தலித்தெல்மலையை நிறுத்தி வெல்ல வச்சாங்கல்ல பொது தொகுதியில். தாழ்த்தப்பட்ட அருந்தியதர் தீண்டத்தகாதவர் நினைச்சு நீ இருக்கும்போது நீ உன் வீட்டில் சமைச்சா சாப்பிடலையா தனபால்? உன்னை உணவுத்துறை அமைச்சராகிறீங்க. அது சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி. புரட்சின்னு கூட சொல்லிட முடியாது. முயற்சி, புரட்சிக்கான முதல் தீன்னு கூட சொல்லலாம். அடுத்து நீங்க வந்து அவர் வந்தாவில் மதிக்க மாட்டேங்கிறீங்களா? இருங்க, அவர் வரும்போது நான் உட்பட எல்லாரும் எழுந்து நிற்கிற ஒரு பதவி அவர் கொடுக்குறேன்னு சபாநாயகர் ஆக்குனாங்க. அதெல்லாம் முயற்சி. கோயிலுக்குள்ளே நான் வரக்கூடாது, பாருங்க, நான் பல்ல வரக்கூடாது, நான் சாணாறு வரக்கூடாது. இந்த தீட்டு இருந்ததா இல்லையா? உங்க மனசத்துட்டு சொல்லுங்க. இருந்ததில்ல. அந்த அப்பா வைத்தியநாத ஐயர் உள்ள கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார். யாரும் நீங்க எல்லாரும் எதிர்த்தீங்க. எவன் வந்தாலும் பார்த்துக்கிறோம், நீங்க திறந்து உள்ள கூட்டிட்டு போங்க, நான் வரேன் உங்க கூட சொன்னது எங்க தாத்தா தெய்வ திருமான் முத்துராமலிங்கத்தேவர். அதுக்கப்புறம் அந்த போராட்டம் வந்து அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தது பல இடங்கள்ல. அவங்களுக்கு தெரியும், நீங்க ராமானுஜர் காலத்திலிருந்து இந்த கோயில் நுழைவு போராட்டங்களும் இதுக்கு இருக்கு. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பாட்டன் அயோத்தியாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வரனை அறநிலைத்துறைக்கு போட்டார். அப்ப எல்லாரும் பக்கத்துல இருந்த தலைவர்கள்லாம், ஐயா என்னங்க பரமேஸ்வரனை போய் அறநிலைத்துறைக்கு போட்டீங்க? ஆமா விடுன்னு, எத்தனை காலத்துக்கு எங்களை கோயிலுக்குள்ள விடுன்னு நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கிறது. இனி நம்ம பரமேஸ்வரனுக்கு அவன் பரிவட்டம் கட்டி தானே தீரணும். ஏன்னா அமைச்சராயிட்டாரு. அது சனாதன ஒழிப்பிற்கு, சமத்துவ சமூக நிறுவுவதற்கு, சமத்துவமற்ற அந்த சமூகத்தின் மீது சம்மட்டியடி நடத்துவதற்கு வந்த முயற்சின்னு நீங்க பாராட்டணும். அந்த மாதிரி ஒன்றை திமுக செஞ்சதுன்னு நீங்க எனக்கு சொல்ல முடியுமா தம்பி? நெருக்கி போய் கேட்டால் சனாதனம்ங்கிறது இந்து மதம் தான், சனாதனம் தான் இந்து மதங்கிறார். சரி, என்னதான் உங்க கோட்பாடு அப்படின்னா,
பொய் சொல்லாமல் இருக்கிறது, கொலை செய்யாமல் இருக்கிறது, ஊழல் லஞ்சம் பெறாமல் இருக்கிறது, அதாவது ஒரு ஆகச்சிறந்த மானுட பண்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் தான் சனாதனம்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சனாதனம் இருந்தால் யாரும் எதிர்க்க போகிறதில்ல, நம்ம ஏற்க போகிறோம். இப்போ பிறர் சொத்தை அபகரிக்கிறது, ஒதுக்குவது, பதுக்குவது, அது இல்லாமல் பிறருக்கு கொடுப்பது, இந்த மாதிரி பண்புகள் தான் சனாதனம்ங்கிறாங்க. அது நம்ம நெருக்கி கேள்வி கேட்கும்போது இதை சொல்கிறாங்க. ஆனால் சனாதனம் என்பதும் வேறல்ல, வர்ணாசிரமம் என்பதும் வேற. பிறப்பின் அடிப்படையில் மானுட பிறப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்குதுங்கிறதான். உலகில் பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. அது ரொம்ப பின்னாடி பரிணாம வளர்ச்சியில் வந்தவன் மானுடன். இவனுக்கு ஆறாவது, அந்த 6th சென்ஸில் 6வது அறிவு ஒன்று இருக்கிறதா ஆபத்தானதுன்னா உண்மையிலே அந்த அறிவை அழிந்து போட்டும் தான் நம்ம சபிக்கணும். நான் தலையிலிருந்து பிறந்தவன், சத்திரிய நீ தோலிருந்து பிறந்த, வைசிய நீ தொடையிலிருந்து பிறந்த, சூத்திரன் காலில் இருந்து பிறந்தேன் அப்படின்னா அப்படி. இப்போ நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு அத்தாவுக்கும் பிறந்தேன். அதனால நான் எவன் தலையிலையும் எவன் தோல்லையும் தொடையிலிருந்து பிறந்தேன்னு நான் நம்பவும் இல்லை. அதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்கார பயிலும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் பொதுக்குளத்தில் எப்படி குளிக்கக்கூடாது, பொது பாதையில் எப்படி நடக்கக்கூடாது, அப்படி பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது நீங்கள் அப்படின்னு ஐயா கருணாநிதி எங்ககிட்ட பேசினாருன்னு நான் சொல்லலை. தம்பி வன்னியரசு இந்த நியூஸ்7 தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டி இருக்குது. வேணுனால் அந்த அந்த பதிவை உங்களுக்கு பயிரில் நான் அனுப்பிக்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறீங்க? நீண்ட காலமாக போராடி வந்தீங்கன்னா அதனால ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன்னா நீ கொள்கையாளன், நீ போராட்டக்காரன், நீ புரட்சியாளன், நீ போராளி. அப்படி இல்லையே. நீங்க சனாதனத்தை ஒழிக்க போராடினீங்க. சனாதன சங்கத்தின் தலைவர் மோடிக்கு பக்கத்தில் போய் நீங்க எதுக்கு நிற்கிறீங்க? ஏன் போனீங்க? இங்கே சனாதனம், இங்கே சமாதானமா? மானுட பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு வரக்கூடாது என்பதுதான் உலகில் இருந்த பெரிய முற்போக்காளர்கள், சிந்தனையாளர்கள், மானுட பற்றாளர்கள், சமதர்ம சமூகத்தை விரும்பிய ஞானிகள் எல்லாருமே, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாரும் பாடினது, பேசியது, போராடியது எல்லாம் இதுதான். திருப்பி இந்த நூற்றாண்டிலும் இவ்வளவு அறிவியல், கல்வி, தொழில்நுட்பம், வளர்ச்சி இவ்வளவு வந்த பிறகும் இன்னும் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கு. அதனால பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற ஒரு தர்மம், அது ஒரு வேதம் என்று கற்பிக்குமே. ஆனால் அது எந்த வழியில வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். அது திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, அது மற்றவங்க எதிர்க்கிறாங்க, ஏற்கிறாங்க, அது இல்லை. நாங்கள் தமிழர்கள் ஏற்போம். ஏன்னா எங்கள் கோட்பாடு அது இல்லை. எங்களுக்கு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். இதுதான் எங்களுடைய மறை எங்களுக்கு கற்பித்தது. தமிழர்களுக்கு அந்த பாகுபாடு இல்லை. பாணன், பறையன், துடியன், கடம்பன் 4 குடி தவிர வேற குடி இல்லை என்று எங்க புறநானூறு பாடு. இந்த வார்த்தையை திருப்பி உயிர் பெற்று உழவ ஆரம்பிச்சது அண்ணன் திருமாவளவனால தான். திமுக ஒழிக்கணுங்கிறது இல்லை, அது திருமாவளவன் ஒழிக்கணுங்கிறது இல்லை, சீமான் ஒழிக்கணுங்கிறது இல்லை. ஒவ்வொருத்தனும் ஒழிக்கணும். தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழனும்